அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். சிவன் கோயிலில் வழிபாடு செய்வது எப்படி என்பதை இன்றைய சிந்தனையில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சிவன் கோயிலுள் சென்றதும் முதலில் கொடிமரத்தின் அருகில் விழுந்து வணங்க வேண்டும். கோயிலுள் செல்லும் போது தேவாரம், திருவாசகம் அல்லது சிவ மந்திரங்கள் கூறியபடி செல்ல வேண்டும். முதலில் விநாயகரை வழிபட்டு தலையில் குட்டி கொள்ள வேண்டும். பிறகு முருகன் சன்னதிக்கு சென்று வழிபட வேண்டும். தொடர்ந்து மற்ற சன்னதிகளுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு சுவாமி சன்னதிக்கு வர வேண்டும். அங்கு இறைவனை மனதில் நினைந்து தியானம் செய்ய வேண்டும். பின்னர் அம்பாள் சன்னதிக்கு சென்று வழிபட வேண்டும். தொடர்ந்து நடராஜர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், காலபைரவர், நாயன்மார்கள் ஆகிய மூர்த்திகளை வழிபட வேண்டும். பிறகு நவக்கிரகங்களை 9 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். கோயிலுக்கு எந்த சன்னதி முன்னும் விழுந்து வணங்கக்கூடாது. சுவாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு கொடிமரத்தை முன் விழுந்து மறுபடியும் வணங்க வேண்டும். பிறகு ஆலயத்தில் எங்காவது சிறிது நேரம் உட்கார்ந்துவிட்டு அதன் பிறகுதான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். வீட்டுக்கு சென்ற பின் அங்கு சிறிது நேரம் உட்கார்ந்து விட்ட பிறகுதான் கால்களை கழுவ வேண்டும். இவையெல்லாம் ஒரு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பதை பற்றிய நல்ல கருத்துக்களை இதன் மூலம் தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.